கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். கோடை விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது, பள்ளிகளுக்கு எச்சரிக்கை. மாண்புமிகு முதல்வர் தனிப்பிரிவில் 1441-17 பெறப்பட்ட புகார் மனுவில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை மற்றும் அரசு பொது விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்துவதாகவும் இதனால் மாணவர்களுக்கு உளவியல் ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் புகார் பெறப்பட்டுள்ளன. இப்புகார் சார்பாக அனைத்து பள்ளிகளுக்கும் கோடை விடுமுறை மற்றும் அரசு பொது விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகளை தவிர்க்குமாறும் மாணவர்களை சிறப்பு வகுப்புகளுக்கு வரவழைக்க அழுத்தம் தரக்கூடாது என்றும் பள்ளிக்கல்வித்துறை எச்சரித்துள்ளது. 5ஆம் வகுப்பு வரை அனிமேஷன் பாடம் பள்ளிகளுக்கு இயக்குநரகம் உத்தரவு. நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு டிஜிட்டல் வழிக்கல்வி நடத்த வேண்டும் என ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளன. மத்திய அரசு மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செய்து வருகின்றன. அந்த வகையில் ஒருங்கிணைந்த சமக்ரா சிக்ஷா கல்வி திட்டத்தின் கீழ் தொடக்க நடுநிலை பள்ளி மாணவர்களுக்கு டிஜிட்டல் வழிக்கல்வி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது அனைத்து பள்ளிகளிலும் ஸ்மார்ட் கிளாஸ் என்ற நவீன டிஜிட்டல் வழி வகுப்புகளுக்கான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட இருக்கிறது. இந்த திட்டத்திற்காக கிராமப்புறங்களில் இணைய இணைப்புகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த பணிகள் ஜூன் மாதத்திற்குள் நிறைவு பெற உள்ளன. அதன்பின் புதிய கல்வி ஆண்டில் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு அனிமேஷன் வகை வீடியோக்களை பாடங்களை நடத்துவதற்கு தொடக்க கல்வி இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. 75% மதிப்பெண் பெற்றவர்கள் நேரடியாக PhD படிக்கலாம். UGC புதிய தகவல். பல்கலைக்கழக மானியக் குழுவானது PhD பயிலும் மாணவர்களுக்கான புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் PhD பயிலும் மாணவர்கள் முதுகலை படிப்பில் 55% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற விதிமுறைகள் அமலில் இருந்தன. தற்போது பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் ஜெகதீஷ்குமார் புதிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி உயர்கல்வியில் இளநிலை பட்டப்படிப்பில் 4 ஆண்டு படிக்கும் மாணவர்கள் 75% மதிப்பெண்களை பெற்றால் நேரடியாக தேசிய தகுதி தேர்வு எழுத முடியும். அதாவது நேரடியாக PhD படிப்பில் JRF என்னும் இளநிலை ஆய்வு பட்டப்படிப்பிலும் கல்வி பயில முடியும் என தெரிவித்துள்ளனர். மேலும் விவரங்களுக்கு www.ugc.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க MBBS முடித்தவர்கள் ஆர்வம். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு MBBS முடித்தவர்கள் ஆர்வமாக ஆன்லைனில் விண்ணப்பித்து வருகின்றனர். நாடு முழுவதும் அரசு, தனியார் மருத்துவக் கல்லூரிகள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களில் மருத்துவ பட்ட மேற்படிப்புகளான MD, MS, முதுநிலை டிப்ளமோ படிப்புகளுக்கான இடங்கள் நீட் தேர்வில் தகுதி பெறுபவர்களை கொண்டு நிரப்பப்படுகின்றன. இத்தேர்வை தேசிய தேர்வு மருத்துவ அறிவியல் வாரியம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மொத்த இடங்களில் 50% இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு ஒதுக்கப்படுகின்றன. தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எஞ்சிய 50% இடங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் மாநில அரசுக்கான இடங்கள் மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களான கலந்தாய்வை மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் நடத்தி வருகின்றது. அதன்படி MD, MS முதுநிலை டிப்ளமோ படிப்புகளுக்கு 2024-25 கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு குறித்த அறிவிப்பை தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வுகள் வாரியம் கடந்த 16ஆம் தேதி வெளியிட்டுள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கு MBBS முடித்த டாக்டர்கள் அதிகப்படியான ஆர்வம் காட்டியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இளங்கலை படிப்புகளில் சேர ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி திட்டம் சென்னை பல்கலைக்கழகம் அறிவிப்பு. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், ஆதரவற்றவர்கள், முதல் தலைமுறையினர், 3ஆம் பாலினத்தோர் ஆகியோருக்கு இலவச கல்வி திட்டத்தில் இளங்கலை படிப்பில் சேர்ந்து பயன்பெறலாம் என்று சென்னை பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.chennaiuniversity.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வரும் கல்வியாண்டில் 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செயலி பயன்படுத்தி பாடம். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு மணற்கேணி செயலி பயன்படுத்தி வகுப்புகளை எடுக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அரசு பள்ளிகளில் இதுவரை 3.23 லட்சம் மாணவர்கள் சேர்க்கை. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் நிகழாண்டு இதுவரை 3.23 லட்சம் மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளிக்கல்வியின் உதவி மைய எண்களில் 144117 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெற்றோர்களிடம் பேசப்பட்டுள்ளன. 5 வயதான குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பணிகள் தமிழக அரசால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
தமிழக அரசு பள்ளிகளில் டிஜிட்டல் பாடம் பள்ளிக்கல்வித்துறையின் புதிய முயற்சி. தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக டிஜிட்டல் வழி கற்பித்தலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். அரசு வேலைவாய்ப்புக்கு 54.25 லட்சம் பேர் பதிவு. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் 54.25 லட்சம் பேர் வேலைக்காக பதிவு செய்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கடந்த டிசம்பரில் 64.13 லட்சம் பேர் வேலைக்காக பதிவு செய்திருந்தனர். கடந்த பிப்ரவரி 29 நிலவரப்படி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 54.81 லட்சமாக குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.